தூத்துக்குடி மாவட்டம் கருங்குளத்தில் அமைந்துள்ள வெங்கடாஜலபதி கோயிலுக்கு செல்லும் மலைப்பாதை சேதமடைந்திருப்பதால் பக்தர்கள் கடும் அவதி அடைந்து வருகின்றனர். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்லும் சாலை சேதமடைந்து மேடு பள்ளங்களாக காட்சியளிக்கிறது. இதனால் வாகன போக்குவரத்து பாதிக்கப்படுவதுடன் பக்தர்களின் பாதுகாப்பிற்கும் அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது. இதனால் விடிய அரசின் அதிகாரிகள் விரைவில் இச்சாலையை சீரமைக்க வேண்டும் என பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். சென்னை பெரம்பூர் பகுதியில் மழைநீர் கால்வாய் பணிக்காக பள்ளம் தோண்டும் போது மரம் ஒன்று வேரோடு சாய்ந்து விழுந்ததால் அப்பகுதி மக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். பெரம்பூர் பட்டேல் தெருவில் மழைநீர் கால்வாய் அமைக்கும் பணிக்காக பள்ளம் தோண்டும் போது சாலையோரம் இருந்த புங்கை மரம் ஒன்று வேரோடு சாய்ந்து சாலையில் விழுந்தது. நல்வாய்ப்பாக சாலையில் மக்கள் யாரும் இல்லாததால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. திறனற்ற திமுக ஆட்சியில் அதிகாரிகள் அலட்சியத்துடனும் உரிய பாதுகாப்பு இன்றியும் மழைநீர் வடிகால் பணிகளில் ஈடுபடுவதாகவும் இதனால் மக்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளதாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் கழிவுநீர் கால்வாயில் இருந்து 50 வயது நபரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டது. சுகுமார் என்பவரின் வீட்டுக்கு அருகேயுள்ள கால்வாயில் துர்நாற்றம் வீசுவது குறித்து பொதுமக்கள் புகார் அளித்தனர். இதையடுத்து கால்வாய் மேலிருந்த கான்கிரீட் அகற்றியதில் 3 நாட்களுக்கு முன்பு காணாமல் போனதாக கூறப்பட்ட சுகுமாரின் சடலம் அழுகிய நிலையில் மீட்கப்பட்டது. கும்பகர்ணனை விட கொடிய தூக்கத்தில் இருக்கும் ஸ்டாலின் மாடல் அரசின் ஏவல் துறை சுகுமார் எவ்வாறு உயிரிழந்தார் என்பது புரியாமல் திணறி வருகிறது. தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் பெய்த மழையால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் சுற்றுவட்டார பகுதிகளான அரும்பாக்கம், சந்தப்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும், காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் சுற்றுவட்டார பகுதிகளான சுங்குவார் சத்திரம், ஒரகடம் உள்ளிட்ட பகுதிகளிலும் மழை பெய்தது. மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர்.